पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14வது அத்தியாயம் குணத்திரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குணத்திரய விபாக யோகத்துல நேற்று கிளாஸ்ல 18வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். அந்த 18வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசாஹா ஜகன்ய குண விருத்தஸ்தா. சாவித்திரி அம்மா விருத்திஸ்தான்றது இங்க இந்த பாட்டத்துல இல்லை, விருத்தஸ்தா தான் இருக்கு. விருத்திஸ்தா போட்டாலும் கிராமர் ரூல் படி தப்பு இல்லை, ஆனா விருத்தஸ்தாவே போட்டுங்க. ஜகன்ய குண விருத்தஸ்தா அதோ கச்சந்தி தாமசாஹா அப்படின்னு 18வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாஹா, யாரு ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது, முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட முக்கியம் இல்லை, மரண காலத்துல அப்படித்தானே ஸ்லோகம் சொல்லியிருக்கு. மரண காலத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், சத்துவகுணத்தோட. அப்ப மரண காலத்துல சத்துவகுணம் வரணும் அப்படின்னா நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும், ஒரு முன்னாடியே பிளான் பண்ணிடணும். எனக்கு இன்னும் வயசாயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல நம்மளோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இனிமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. 10 வருஷமோ 5 வருஷமோ இல்லை 20 வருஷமோ வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு 70 வந்தாவே தெரிஞ்சிருமே நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ. நம்மெல்லாம் பழைய ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 90 வயசு 100 வயசு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 70 பெரிய விஷயம். அப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் ஒரு 50 வயசு வரும்போதே என்ன பண்ணிடணும், அவேர்னஸ்க்கு வந்துடணும். ஆஹா நமக்கு உயிர் போகுது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 10 வருஷம் இருக்குது இல்லை 20 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளாரியே பிளான் பண்ணணும். எல்லா வாழ்க்கை முறை ஃபுல்லாக சத்துவத்தையே அனுஷ்டானம் பண்ணுறது அப்படின்னு. அப்போ மரண காலத்தில் என்னாகும், சத்துவகுணம் இருக்கும். அப்போ சத்துவகுணத்தில் நல்லா நிலை பெற்றவர்கள் ஊர்துவம் கச்சந்தி, இந்த லோக்கத்திலிருந்து மனுஷ லோக்கத்தில் ரொம்ப ப்ராப்ளத்தில் மாட்டாமல் மேல் நோக்கி போகிறார்கள் பரலோகங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய திஷ்டந்தி ராஜசாகா, ரஜோகுணத்தில் யாரெல்லாம் இப்போ இருக்கமோ
அப்ப மரண காலத்துல என்ன ஆகும்? ரஜோகுணம் ஆயிடும், மனசு சஞ்சலமாயிடும். ரஜோகுணத்தை உடையவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மிகளா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புண்ணிய கர்மாக்களும் பண்ணுவாங்க, பாப கர்மாக்களும் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கலந்து இருக்கக்கூடிய அந்த ராஜசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? ராகாத்மகம், ஒரே ராகமா இருக்கும், ஒரே காமக்ரோதமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து மரண காலத்திலையும் காமக்ரோதத்தோட வந்து பாத்தீங்கன்னா இறந்து போவாங்க, ஆசா பாசங்களோட. திரும்பவும் அவங்க எங்க வராங்க? மத்திய திஷ்டந்தி, திரும்ப இந்த மனுஷலோகத்துக்கே வருகின்றார்கள். அதுக்கப்புறம் அது ஜெகன்ய குண விருத்தஸ்தா. ஜெகன்ய குணம் அப்படின்னா, ஜெகன்ய அப்படின்னா கீழான குணங்களோடு இந்த ஜென்மத்தில் இருந்துகிட்டே இருக்கிறவங்க கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோகச்சந்தி. அதோகச்சந்தினா மலமூத்திரம் வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிராணன் பிரியும். அந்த மலமூத்திரத்து வழியா போகும்போது புழு பூச்சின்ற மாதிரி கீழான பிறவிகளா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அடைகின்றார்கள் அப்படின்னு 18வது ஸ்லோகத்துல கன்க்ளூஷன் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 19வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியார் ஒரு அவதாரிக்க கொஞ்சம் பெருசா சொல்றார். இனிமே என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத சொல்லணும். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனிமே என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா ஆச்சாரியார் எழுதுறார், புருஷஸ்ய பிரகிருதிஸ்தத்துவ ரூபேன. புருஷன் அப்படின்னா யாரு? நம்ம தான், ஜீவாத்மா. இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரகிருதியில நிக்கிறோம். நான் தேகம், நான் மனசு, நான் இந்திரியங்கள், இது என்னோடது வீடு, என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்தம், என்னோட வாகனம், என்னுடைய சொத்து சுகம் அப்படின்னு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதியில, பிரகிருதி தத்துவ ரூபேன, பிரகிருதியில ஸ்திதமா நிக்கிற நிலையில இருக்கக்கூடிய இந்த புருஷனுக்கு. சரி, இந்த தேகாதிகள்ல நான் அப்படின்னு நிக்கிறோம்ல, நான் நானா நிக்கல. நான் நானா நின்னா அதுக்கு பேரு சொரூப அவஸ்தானம்னு பேரு, மோட்சம்னு பேரு. அப்ப தான்ல நிக்காம இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? பிரகிருதின்னு சொல்லக்கூடிய 24 தத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறோம். டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அந்த 24வது தத்துவமா மூல பிரகிருதியில தூக்கத்துல நிக்கிறோம். தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியில நிக்கிறோம், அகங்காரத்துல நிக்கிறோம், பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருக்கக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியங்கள்ல நிக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்கள்ல இந்த தேகமும் இந்த வெளியில இருக்கிற இதுவும் பஞ்சபூத்தங்கள், இந்த பஞ்சபூத்தங்கள்ல நான் அப்படின்னு நிக்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, மித்யா ஞானேன யுக்தஸ்ய. இது வாஸ்தவ அறிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நானா நிக்காம இந்த தேகாதிகளை நான் நினைக்கிறது என்னது? மித்யா ஞானம். இந்த புருஷனா இருக்கக்கூடிய ஜீவன் நம்ம எல்லாரும் இந்த மித்யா ஞானத்தோடு யுக்தஸ்ய கூடியிருக்கிற இந்த புருஷர்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு போகியேஷு குணேஷு அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் வந்து இந்த மானிட்டரை பார்க்கிறேன், இது வேற நான் வேற. செல்போனை பார்க்கிறேன், கேமராவை பார்க்கிறேன், இது வேற நான் வேற. அதே மாதிரி இந்த தேகத்தை நான் பார்க்கிறேன், மனசை பார்க்கிறேன், இந்திரியங்களை பார்க்கிறேன், புத்தியை பார்க்கிறேன். எப்படி நான் வெளி விஷயங்களை நான் அனுபவம் பண்றனோ, அனுபவிக்கின்ற விஷயங்களா வெளியில இருக்கிறதற்கோ, அதே மாதிரி தான் இந்த தேகம், மனசு, இந்திரியம், புத்தி எல்லாம் அனுபவிக்கின்றவைகளா போகிய வஸ்துக்களா இருக்கு. போகியேஷு குணேஷு, போகிய வஸ்துக்களா அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களா வெளியில இருக்கக்கூடிய குணங்கள்ல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சுக துக்க மோகாத்மகேஷு 3 குணங்கள் இருக்குல்ல, இதுதான் புத்தி மனசு இந்திரியங்களா பரிணமிச்சிருக்கு. அப்ப இந்த 3 புத்தி மனசு இந்திரியங்கள் இந்த தேகம் எல்லாத்துலயும் இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். சத்வகுணம் போகும்போது என்ன தெரியும்? சத்வகுணம் சுகம், ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா துக்கம், அதுக்கப்புறம் தமோகுணம் வந்து பாத்தீங்கன்னா மோகம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்திலேயோ இந்திரியங்கள்லயோ மனசுலயும் இந்த 3 குணங்கள் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த தேகம் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? இந்த தேகாதிகள்ல நடக்கக்கூடிய இந்த 3 குணங்களோட சைக்கிள எனக்கு சம்பவிக்கிறதா நான் நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? சத்துவகுணம் போகும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் ஜி, நான் சுகமா இருக்கேன், நான் சுகி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் சுகி துக்கி மூடக அகம். ரஜோகுணம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலமா இருக்கு.
ஆனா நான் என்ன பண்றேன், மனசை நான் நினைச்சதுனால நான் என்ன பண்றேன், நான் சஞ்சலமா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அனீசியா இருக்கு, நான் துக்கியா இருக்கேன் அப்படின்னு துக்கத்தை எனக்கு நடக்கிறதா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தமோ குணம் இந்த தேகாதிகள்ல போகும்போது நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்றோம், எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்றோம். நான் மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சூம்பி போயிருக்கேன், மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கு, நான் ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படின்றேன். மனசு டல்லா இருக்குன்னா பரவாயில்ல, நான் டல்லா இருக்கேன் அப்படின்றோம். நான் முட்டாளா இருக்கேன், மூடனா இருக்கேன், ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அப்ப இது எல்லாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறது. தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு புத்தி வரைக்கும் இருக்கிற இது எல்லாத்துலயும் நான் நிக்கிறதுனால நான் என்ன பண்றேன், தப்பா புரிஞ்ச மித்தியா ஞானத்தினால நான் என்ன பண்றேன், நான் சுகி, நான் துக்கி, நான் முட்டாள் அப்படின்னு அகம் அஸ்மி இது ஏவம் ரூபோ. இந்த வடிவா வந்து பாத்தீங்கன்னா யக சங்கக, நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா சங்கம் உண்டாயிருக்கு, இந்த 3 குணங்களோட சங்கம் உண்டாயிருக்கு. இந்த 3 குணங்கள் எங்க ஒர்க் அவுட் ஆகுது, இந்த தேகாதிகள்ல இந்த 3 குணங்கள் பரிணமிக்குது. இந்த தேகாதிகளை பிரிச்சு பார்க்க முடியாததுனால இந்த தேகத்துக்கு நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நடக்கிறதா நான் என்ன பண்றேன், பற்றுதல், குணங்கள் மேல எனக்கு ஒரு பற்றுதல் உண்டாயிருச்சு. அந்த சங்கம் எது உண்டோ தத்து காரணம், அதை காரணமா கொண்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மங்களை நம்ம பண்றோம். புண்ணிய பாப்பம், எனக்கு சுகமே வேணும், எனக்கு துக்கம் வரக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு வாஸ்தவத்துல இந்த தேகாதிகள்ல வந்து சுகம் துக்கம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதான் இதோட நேச்சர். இது அது புரியாம நம்ம என்ன பண்றோம், ஆதி காலத்துல இருந்து மனுஷனோட எல்லா பிரவருத்தியும், எல்லா ஜீவர்களோட பிரவருத்தியும் ஒரே காரியம் தான், என்னன்னா எப்பவுமே எனக்கு சுகம் வேணும், எனக்கு துக்கம் வந்து பாத்தீங்கன்னா வரவே கூடாது, சுகம் மேசியா துக்கம் மே மாபூத். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாத்தோட லட்சியமா இருக்கு. அந்த சுகத்தை அடையறதுக்காக நிறைய கர்மாவை பண்றோம், துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்றதுக்காக நிறைய கர்மாக்களை பண்றோம். மோகத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்னு எல்லாத்துலயும் அபிமானம் வைக்கிறோம் மோகத்தினால. இதனால வந்து பாத்தீங்கன்னா கருமங்களை பண்ணி அந்த கருமத்தோட பலனா என்ன நடக்குது அப்படின்னா சத்து அசத்து யோனி ஜென்ம பிராப்தி. அதை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, கர்மத்தை பண்றோம், கர்மத்திலிருந்து கர்ம பலன். அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா இருந்தா சத்தியோனி கிடைக்குது, நல்ல தேவதா பிறவி. கெட்ட கர்மாக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழான பிறவிகள், அசத்து யோனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸோட பிறவிகளானது பிராப்தி ஆகுது. அது மாதிரி ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி லட்சணசிய சம்சாரசிய. இது ஒரு ஜென்மம் 2 ஜென்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா இதே காரியத்தை நம்ம திரும்ப 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 ஆவர்த்திச்சுக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை ஜென்மம், 84 லட்சம் யோனி. அதுல எத்தனை கோட்டி ஜென்மம் ஒவ்வொன்றுத்துலயும் எடுத்தோன்னு தெரியல. எண்ணிலடங்காத ஜென்மங்களை எடுக்கிறோம். இதுக்கு பேரு சம்சாரம்னு பேரு, சம்சரதி. நல்லா சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜீவாத்மா. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களை எடுத்துக்கிட்டு சுத்தி திரியிற இந்த சம்சாரத்துல இது சமாசேன பூர்வ அத்தியாயே எது உக்தம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்லோகம், 13:21 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் 13வது ஸ்லோகத்துல இது சொல்லியிருந்தார். புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசதியோனி ஜென்மசு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தை எடுக்கிறதுக்கு காரணம் இந்த குணங்களோடு இருக்கக்கூடிய பற்றுதல் தான், சங்கம் தான் அப்படின்னு 13:21 பூர்வ அத்தியாயே எது உக்தம். பூர்வ அத்தியாயம் 13வது சாப்டர்ல எந்த 21வது ஸ்லோகத்துல சொல்லிச்சோ தது ஈக, அது வந்து பாத்தீங்கன்னா சதசத்து யோனி ஜென்மத்தை அடைகின்றான், சத்து அசத்து ஜென்மங்களை மேலான கீழான பிறவிகளை அடைகிறான்னு எது சொல்லப்பட்டதோ அததான் இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், 14வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும், 5லிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் சத்வம் ரஜஸ் தம இதி குணாஹா பிரகிருதி சம்பவாஹா அப்படின்னு ஆரம்பிச்சு 14:5 ஆரம்பிச்சு 14:18 வரைக்கும்
போன ஸ்லோகம் வரைக்கும் அந்த 13:21 சுருக்கமா சொன்னத இங்க எலாபரேட்டா பாத்தீங்க அப்படின்னா இத்தியத ஆரம்பிய குணஸ்வரூபம், குணத்தோட ஸ்வரூபம் என்ன, குணவிருத்தம், குணத்தோட லைஃப் ஸ்டைல் என்ன, குணம் என்ன பண்ணும், அது மட்டும் இல்ல ஸ்வவிருத்தேனச்ச குணானாம் பந்தகத்துவம், தன்னுடைய குணம் தன்னுடைய சொந்த தன்மையினால எப்படி ஜீவர்களை பந்தப்படுத்துது, குணவிருத்த நிபத்தஸ்ய புருஷஸ்ய காகதி, இந்த குணத்தினால் கட்டப்பட்டவனா இருக்கிற இந்த புருஷன் சத்வரஜஸ்தமஸ்னால கட்டப்பட்டு எந்த எந்த கதியை இறந்த பிறகு அடைகின்றான். இது ஏதத்து சர்வம், இது மொத்தமும் பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா எலாபரேட்டா 14:5 14:18 போன ஸ்லோகம் வரைக்கும் விஸ்தாரமா சொல்லியாச்சு. அப்போ 13:21 விஸ்தாரம் தான் இந்த 14:5 14:18 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் விஸ்தாரமா சொல்லியாச்சு. இது எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஏதத் சர்வம் மித்யா ஞானம். இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணமா இருக்கட்டும், ரஜோ குணமா இருக்கட்டும், தமோ குணமா இருக்கட்டும், இது எல்லாம் மித்யா ஞானம். இதுல இருந்து உண்டாகிறது எல்லாம் பொய்யறிவு, அஜ்ஞான மூலம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானம் தான் மூல காரணமா இருக்கிறது. பந்த காரணம், இதுதான் பந்த காரணம். அஜ்ஞானத்தை மூலமாக கொண்டது, இதுதான் பந்த காரணம். நான் அப்படின்னு இந்த குணங்களோட காரியங்களா இருக்கிற இந்த தேகாதிகளை ஸ்வீகாரம் பண்றேன் பாருங்க. நான் சுகி, நான் துக்கி, நான் முட்டாள் அப்படின்னு 3 குணங்களை தனக்குன்னு நான் பார்க்கிறேன் பாருங்க. இந்த குணங்களோடு இருக்கிற இந்த சஞ்யோகம் தான், பற்றுதல் தான் பாத்தீங்க அப்படின்னா அஜ்ஞான மூலம். இதுதான் பந்தத்திற்கு பாத்தீங்கன்னா காரணம் அப்படின்னு விஸ்தாரேன உக்துவா. இத பாத்தீங்கன்னா விஸ்தாரமா நம்ம பாத்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்லியாச்சு. சொல்லிட்டு அதுனா இப்ப என்ன சுவாமி சொல்ல போறீங்க அப்படின்னா, சம்யக் தரிசனாத் மோக்ஷோ வக்தவ்யக இதி. நல்ல பார்வை, சம்யக் தரிசனம்னா இருக்கிற மாதிரி பார்க்கிறது. திரஷ்டாவை திரஷ்டா என்றும் திருஷ்யத்தை திருஷ்யம் என்றும் பார்க்கிறது தான் பாத்தீங்கன்னா நல்ல பார்வை, சம்யக் தரிசனம் அப்படின்னு பேர். அந்த சம்யக் தரிசனத்தினால, நல்ல தரிசனத்தினால மோக்ஷோ வக்தவ்யா, மோக்ஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இது ஆக பகவான் பாத்தீங்க அப்படின்னா 19வது ஸ்லோகத்திலிருந்து முக்த புருஷர்களை பத்தின விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். என்னது, முக்தி அடைஞ்சவன் எப்படி இருப்பான், இதெல்லாம் ஆரம்பிக்கிறார் 19வது ஸ்லோகத்தில். வந்துருங்க, 19வது ஸ்லோகம் வந்துருங்க. நான்யம் குணேப்ய கர்த்தாரம், நான்யம் குணேப்ய கர்த்தாரம் யதா த்ரஷ்டானுபஷ்யதி, யதா த்ரஷ்டானுபஷ்யதி குணேப்யஸ்ச பரம் வேதி, குணேப்யஸ்ச பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதி, மத்பாவம் சோதி கச்சதி. நான்யம் குணேப்யः கர்த்தாரம் யதா த்ரஷ்டானுபஷ்யதி, குணேப்யஸ்ச பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதி. திரஷ்டா, யதா திரஷ்டா, கர்த்தாரம் யதா இருக்குல்ல, யதா, யதானா எப்பொழுது, எந்த காலத்தில். திரஷ்டா யாரு, நம்ம தான். இப்பதான் பாத்தீங்கன்னா பாருன்னு சொல்லி இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் மெதுவா. இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் கிரிப்பு கிடைக்கல. அப்பப்ப தோணுது, அப்பப்ப தோண மாட்டேங்குது. எப்ப பாத்தீங்கன்னா திரஷ்டாவானவன் அனுபஷ்யதி, தொடர்ந்து பார்க்கிறானோ. தொடர்ந்து பார்த்தல்னா என்ன அர்த்தம், மனன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நேத்தி எப்படி சுவாமி பண்ணணும் அப்படின்னும் போது நித்தியம் வீப்சயோகோ சூத்திரம் சொல்லுது. சதா 24 மணி நேரமும் உங்களுக்கு இது மித்யா, இது மித்யா, இது பிரகிருதி, இது பிரகிருதி, இது திருஷ்யம்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஓடிச்சு அப்படின்னா நீங்க மனனத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். மனனத்துல இப்ப நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குன்னு காரியம்லாம் பண்ண முடியாது.
அப்போ மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசம் மெதுவாக நம்ம புத்தியில் இறங்கி பார்க்கிறத எல்லாத்தையும் திருஷ்யம் 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 சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகினா, பார்க்கிறவன் தான் ஆத்மா, இதெல்லாம் பார்க்கப்படுவது 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 திருஷ்யம் 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 அப்படின்னு சதா காலமும் தொடர்ந்து எவன் திரஷ்டாவானவன் பார்க்கின்றானோ, எப்படி பார்க்கிறான்? நாண்யம் குணேபிய கர்த்தாரம், குணங்களுக்கு அந்நியமாக, குணேபியகனா குணங்களுக்கு அந்நியம், குணங்களுக்கு அந்நியமாக, ந கர்த்தாரம், வேற ஒரு கர்த்தான்னு ஒருத்தர் இல்லை. அப்ப யார் கர்த்தா? 3 குணங்கள் தான் கர்த்தா. நான் யாரு? நான் பார்ப்பவன், திரஷ்டா. இந்த புத்தி, இந்த மனசு, இந்த இந்திரியங்கள், இந்த தேகம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இது எல்லாம் காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் யாரு பண்றா அப்படின்னா 3 குணங்கள் தான் செய்கின்றன. இந்த 3 குணங்களுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கர்த்தா இல்லை. அப்படியே 3:27 3:28 அப்படியே காப்பி பண்ணிக்கணும். 3:27 3:28 போன அத்தியாயத்திலையும் 13வது அத்தியாயத்திலையும் 2-3 ஸ்லோகம் பார்த்தோம். எல்லாத்தையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்கள் தான் செய்கின்றன. அப்ப குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்நியேபியோ குணேபியோ அந்நிய கர்த்தாரம், குணங்களுக்கு அந்நியமா வேறு ஒரு கர்த்தா இல்லை என்று எவன் என்ன பண்றான்? தொடர்ந்து பார்க்கிறானோ. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை கர்த்தான்னு பார்க்கல, என்ன பண்றான்? நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தாவும் இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு அதிலேயே தொடர்ந்து எவன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறானோ, தொடர்ந்து பார்க்கிறானோன்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் மூலமா கேட்டு சிரவணம் பண்ணி அனுபஷ்யதி, அனுபஷ்யத்தினா பின்தொடர்ந்து பார்க்கிறானோ. பின்தொடர்ந்து என்ன அர்த்தம்? முதல்ல ஆச்சாரியர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிசீவ் பண்றது, அதுக்கப்புறம் ஏகாந்தத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது திருஷ்யம் நான் திரஷ்டா அப்படின்னு சதா பார்த்துக்கிட்டு இருக்க. இது மாதிரி எவன் பார்க்கிறானோ கூடவே என்ன பண்றான்? குணேபியஸ்ச பரம் வேதி, இந்த 3 குணங்களுக்கு அந்நியமா திரஷ்டான்னு ஒருத்தன் இருக்கான். 13வது சாப்டர்ல 2வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்குல்ல, க்ஷேத்திரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரங்களிலும் அறிபவனாக என்னை நீ அறிந்து கொள்வாயாக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காருல்ல, பரமாத்மா சொல்லியிருக்கார். எல்லா தேகத்திலையும் இருக்கக்கூடிய திரஷ்டா பரமாத்மா, அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களா இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திற்கு வேறானவர், குணங்களுக்கு வேறானவர் அப்படின்னு குணேபியஸ்ச பரம் வேதி, குணங்களுக்கு வேறாக மேலான பரமாத்மா திரஷ்டாவா இருக்கார் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கிறானோ, தொடர்ந்து பார்த்ததுக்கு பேரு நிஷ்டை அப்படின்னு பேர். தொடர்ந்து எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆகிறானா? மத்பாவம் சோ அதிகச்சதி, அவன் என்னுடைய தன்மையை அடைகின்றான். பகவானோட தன்மை என்னது? க்ஷேத்திரஜன். பகவான் என்னவா இருக்கார்? எல்லா தேகத்திலையும் க்ஷேத்திரஜனா, பார்ப்பவனா, சாட்சியா இருக்கார். அப்ப இவனும் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா, தன்னை சாட்சியாவே வச்சு 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 பிராக்டிஸ் பண்றான். இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் திருஷ்யம் திருஷ்யம்னு விலக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா இவன் எதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான்? பார்க்கிறவன் இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். ததா திரஷ்டகு சுரூபே அவஸ்தானம், நல்லா பார்ப்பவன் பார்ப்பவனாகவே ஆகிவிடுகின்றான். பார்ப்பவன் யாரு? பரமாத்மா. அப்ப இவன் பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எதை அடைகின்றான்? பரமாத்மாவோட மத்பாவம், என்னுடைய தன்மையை அடைகிறான். அப்படின்ற என்னுடைய தன்மையின்னு என்ன அர்த்தம்? பார்க்கின்ற தன்மை, திரஷ்டாவா அவன் ஆகிவிடுகின்றான். அவன் திரும்ப கர்த்தாவா போக்தாவா ஜீவனா அவன் ஆவதில்லை அப்படின்னு அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்துரு. பாஷ்யத்தை சொல்றாரு, நாண்யம் ந அந்யம், நாண்யம் ந அந்யம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா காரிய கரண விஷய ஆகார பரிணதாபியா குணேபியா, இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா. இந்த திரிகுணாத்மிகா மாயா தான் மூல பிரகிருதின்னு பேரு. தூக்கத்துல இருக்கிறது, பிரளய காலத்துல இருக்கிறது, சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிறது.
அதுல இருந்து தான் எதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 குணங்கள் தான் காரியம்னு சொல்லக்கூடிய இந்த தேகமா. இந்த தேகம் காரியம், இந்த ஜெகத்து காரியம். இந்த ஜெகத்தும் இந்த தேகமும் காரியம், 3 குணங்களோட காரியம். இந்த தேகத்துல வேற என்ன இருக்கு? இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, கரணம். கரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனசு. இது எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம். கூட பாத்தீங்கன்னா விஷயமா, வெளியில நம்ம எதையெல்லாம் விஷயமா பார்க்கிறோமோ, நானுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய எதெல்லாம் விஷயமா இருக்கோ பஞ்சபூதங்களா, அது எல்லாமா பரிணதேபியோ, இதுவா பரிணமிக்கிறது எது அப்படின்னா அந்த 3 குணங்கள் தான். தூக்கத்துல நம்ம சொன்னமே ஒன்னும் தெரியல அப்படின்னு, அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடிய அந்த அவித்யா மூல பிரகிருதி தான் வேக்கப் ஆகும் போது பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்களா பரிணமிச்சிருக்கு. தூக்கத்துல ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியலன்னு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் யார் பரிணமிச்சிருக்கா அப்படின்னா அந்த ஒன்றும் தெரியாத மூலப்பிரகிருதி தான் அவ்வியக்தம்னு பேரு. அதுதான் இப்ப இருக்க நம்ம 23 தத்துவங்களா இந்த ஜீவ ஜெகத்தா மொத்தமா பரிணமிச்சிருக்கு. அப்படி பரிணமிச்சிருக்கிற இந்த குணங்களுக்கு அந்நியம். இந்த குணங்களுக்கு அந்நியமா ந கர்த்தாரம் அந்நியம். இந்த குணங்களுக்கு அந்நியமா கர்த்தான்னு ஒருத்தன் இல்லை. இந்த குணங்களுக்கு அந்நியமா கர்த்தா இல்லை. கர்த்தான்றது எது? சத்துவம், ரஜஸ், தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் தான். இதுதான் என்ன பண்ணுது? இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? ஒர்க் அவுட் பண்ணி அது காரியங்களா பரிணமிக்குது. அப்ப யாரு காரியம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்கள் தான் கர்த்தாரம். அந்நியம் யதா திரஷ்டா வித்வான் சன். எவன் பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு குருநாதர் மூலமா இந்த உபனிஷதத்தையும் இந்த பகவத்கீதையையும் இந்த விசாரத்தையும் நல்ல முறையில பாத்தீங்க அப்படின்னா படிச்சு வித்வானாய், வித்வான் அர்த்தம் ஞானியாக இருந்து கொண்டு. யாரு ஞானி? திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்க்கிறவன் தான் ஞானி. அந்த ஞானியா இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா ந அனுபஷ்யதி. இவன் இந்த குணங்களுக்கு அந்நியமா வேறு ஒரு கர்த்தாவை பார்ப்பதில்லையோ. அப்ப என்ன அர்த்தம்? குணங்கள் தான் கர்த்தா என்று பார்க்கிறார். இந்த தேகத்துல எது நடந்தாலும் குணங்கள் பண்ணுகிறது. இந்த ஜெகத்துல எது நடந்தாலும் சத்துவம் பண்ணுது, ரஜஸ் பண்ணுது, தமஸ் பண்ணுது அப்படின்னு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் செய்கிறது என்று தொடர்ந்து பார்க்கிறானோ அதுக்கு அந்நியமா வேறு ஒரு கர்த்தாவை அவன் பார்ப்பதில்லையோ. குணாயேவ சர்வாவஸ்தாக. குணங்கள் தான் எல்லா அவஸ்தைகளிலும் இருக்கிறது. 23 தத்துவங்கள் குணங்கள் தான். 23 தத்துவங்கள் தான் இந்த மொத்த ஜெகத்தும். இந்த 23 தத்துவங்களா இருக்கக்கூடிய குணங்கள் தான் எல்லா அவஸ்தைகளிலும் சர்வ கர்மனாம் கர்த்தாரக. எல்லா கர்மங்களுக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தாவா இருக்கு. இது ஏவம் பஷ்யதி. இந்த விதமா எவன் பார்க்கிறானோ. 3:27 பக்கத்துல எழுதிங்க. ஆச்சாரியர் 3:27 பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. கர்த்தா அகமிதி மன்யதே ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா குணங்கள் தான் பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கருமங்களையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி தான். பிரகிருதியோட 3 குணங்கள் தான் செய்கின்றன. 3 குணங்கள் தான் எல்லாத்தையும் பண்றது. ஆனா அகங்கார விமூடாத்மா, முட்டாளா இருக்கிறவன், ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கல, நல்ல சாஸ்திரம் கிடைக்கல, திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்க்கணும்னு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கல. அப்ப என்ன பண்றான்? தன்னை கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நான் பண்றேன்னு நினைச்சுக்கிறான். அவன் தான் முட்டாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார். இதே 3:28 பாத்தீங்கன்னா சொல்றார். 3:28 தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாக யோகம். தத்துவத்தை அறிந்தவன் வித்வான். அதுதான் இங்க சொல்லுது வித்வான். வித்வான் என்ன பண்றான்? தத்துவத்தை அறிந்தவன் அப்படின்னா குணாகுணேஷு வர்த்தந்த இதிமத்துவான சஜ்ஜதே. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன.
3 குணங்கள் தான் 23 தத்துவங்களா இந்த தேகத்திலிருந்து, இந்திரியங்கள்ல மனசுல இருந்து, புத்தியில இருந்து எல்லாம் 3 குணங்கள்ல இருந்து உண்டானது. வெளியில இருக்கிறது எல்லாம் 3 குணங்கள் தான், பஞ்சபூதங்களும். இதுல 3 குணங்கள் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல சத்துவ ரஜஸ் தமசுன்னு இதுல எல்லாத்துலயும் குணங்கள் சைக்கிள்ல வருது. அப்ப என்ன ஆகும்? காரியங்கள் நடக்குது. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, செயல் புரிகின்றன. அப்ப நான் எதையும் செய்வதில்லை. இது குணங்களோட காரியம், இது சத்துவகுணத்தோட காரியம், இது ரஜோகுணத்தோட காரியம், இது தமோ குணத்தோட காரியம். நான் பார்க்கிறவனாயிருக்கேன் அப்படின்னு என்ன பண்றான்? அப்படின்னா தத்துவ வித்து மகாபாகோ, தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, குணா குணேஷு வர்த்தந்த இது மத்வா ந சஜ்ஜதே. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு அவன் என்ன பண்றான்? விலகி நிற்கிறான், தன்னை திரஷ்டாவா பார்க்கின்றான். அதுதான் இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சொல்றாரு. வித்வானா இருந்துகிட்டு அவன் என்ன பண்றான்? அனுபஷ்யதி, இந்த விதமா பாத்தீங்கன்னா பார்க்கின்றான். குணங்கள் தான் கர்த்தா என்று பார்க்கின்றான். அதனால பாத்தீங்கன்னா குணேபியகச்ச பரம் குண வியாபார சாட்சி பூத்தம். அப்ப தான் யாரு? எல்லா கர்மங்களையும் குணங்கள் பண்ணுகின்றது. அப்படின்னா தான் யாரு? அப்படின்னா குணேபியக பரம், நான் குணங்களுக்கு வேறானவன், நான் பார்க்கின்றவன், சாட்சி. நான் தான் குணங்களுக்கு வேறாக பரம், மேலானவன். மேலானவன் அர்த்தம் குண வியாபார சாட்சி பூதம். குணங்கள் எந்த கர்மங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையும் பார்க்கின்ற சாட்சி நான். எனக்கும் இந்த குணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் திரஷ்டாவாவே இருக்கிறேன். வெளியில இருக்கிறவைகள் எல்லாம் திருஷ்யமாவே இருக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவன் வேத்தி அறிகின்றானோ, இந்த விதமா தன்னை திரஷ்டாவா அறிகிறானோ. திரஷ்டா கண்ணியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம், ஒரே ஒரு திரஷ்டா, மற்றதெல்லாம் திருஷ்யம். சொப்பனத்துல பாக்குறோம், சொப்பன திரஷ்டா ஒரே ஒரு ஆள் தானே. அந்த ஒரு ஆளுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா சொப்பனத்துல அநேக தேசங்கள், காலங்கள், வஸ்துக்கள், ஜீவர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். வேக்கப் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒன்னும் காணும். அப்ப நம்ம பார்த்த கனவு எங்க இருந்துச்சுன்னு கேட்டா பார்க்கிறவன் இடத்துல இருந்துச்சு. அப்ப பார்க்கிறவனுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா இந்த திருஷ்யங்கள்லாம் கல்பிதம். நான் ஒரே ஒரு திரஷ்டாதான், இங்க வேற எதுவுமே எனக்கு அந்நியமா வேற எதுவும் இல்லை. இது எல்லாம் பாத்தீங்கன்னா மாயா, வெறும் இல்யூஷன், வெறும் தெரியுது, நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ தன்னை திரஷ்டா என்று, அவன் என்ன ஆகிறான்? மத்பாவம் சோதிகச்சத்தின்னு இருக்கு. அதுக்கு மத்பாவம்னு என்ன அர்த்தம்? மமபாவம். மமபாவம்னா என்ன அர்த்தம்? நான் தானே திரஷ்டாவா இருக்கேன்னு 13:2 சொல்லியிருக்க. எல்லா தேகத்திலையும் நான் க்ஷேத்திரஜனா ஒருத்தனா இருக்கேன்னு சொல்லியிருக்க. அப்ப பரமாத்மா திரஷ்டாவா இருக்க. இவனும் பாத்தீங்கன்னா திரஷ்டா தன்மையை இவனும் அடைகின்றான். பார்த்து நான் திரஷ்டான்னு பார்த்து இவன் அந்த பரமாத்ம தன்மையையே அடைகின்றான். இவன் திரஷ்டாவாகவே ஆகின்றான், இவன் சாட்சியாகவே ஆகின்றான். இதான் மத்பாவம்னு பேரு. அந்த மமபாவம், என்னுடைய தன்மையை ச திரஷ்டா அதிகச்சதி, அந்த திரஷ்டாவானவன் என்னுடைய பிரம்மத்தன்மையை அடைகின்றான், சாட்சியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன வேலை பண்ணணும்? யாராவது கேட்பாங்க, மொத்த பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு. ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கலாம். நேரடி சாதனம் ஏதாவது இருக்கா அப்படின்னா பிரசங்கியான தியானம். என்னது பேரு? பிரசங்கியான தியானம். பிரசங்கியான தியானம்னா என்னது? இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. இதான் முக்கிய சாதனமே, வேற எந்த சாதனமும் இல்லை. ஏகாந்தத்துல நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு கர்மயோகம் பண்றதும் மனசை சாந்தப்படுத்துறதுக்கு, கொஞ்சம் உபாசனை பண்றதும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல சத்துவ குணத்துல நிக்கிறதுக்கு. இந்த சத்துவ குணத்துல நல்லா நின்றுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாதனம் தான் வேதாந்தம் சொல்லுது. இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, நான் சாட்சி, இது திருஷ்யம் அப்படின்னு சதா காலமும் பாத்தீங்கன்னா திருஷ்யம்னு விளக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இவன் என்னாவான்? திரஷ்டாலேயே நிற்பான். இந்த திரஷ்டாலேயே நிக்கிறவன் பிரம்மத்தை அடைகின்றான். ஏன்னா பிரம்மம் தான் திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா பிரம்மம் தான்.
எந்த சமயத்துல இந்த திருஷ்யம் திரஷ்டாவை 100% நடந்துருதோ அப்ப இவன் தானாய் நிற்கிறான், பிரம்மமாய் இவன் அடைகின்றான், பிரம்மத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. 20வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. கதம் அதிகச்சதி இது உச்சியது. எப்படி அடையிறான், எந்த விதத்துல இவன் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை மத்பாவம் அதிகச்சதி, என்னுடைய பிரம்மத்தன்மையை அடைகின்றான் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லிச்சு. எப்படி அடையிறான், எந்த விதமா அடையிறான்? கதம் அதிகச்சதி இது உச்சியது, எந்த விதமா அவன் அடைகின்றான் அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல சொல்ல போகுது. குணானேதானதீத்யத்ரீன், குணானேதானதீத்யத்ரீன் தேஹி தேகசமுத்பவான், தேஹி தேகசமுத்பவான் குணான் ஏதானதீத்யத்ரீன் தேஹி தேகசமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைர், ஜன்ம மிருத்யுஜரா துக்கைர் விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே, விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே குணான் ஏதான் அதீத்யத்ரீன் தேஹி தேகசமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைர் விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே. இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 5வது அத்தியாயம் ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. 5ல் பாத்தீங்க அப்படின்னா 5ல் பாத்தீங்க அப்படின்னா 7, 8ன்னு எழுதிங்க. 7, 8, 9 3 ஸ்லோகம் எழுதிங்க. இந்த 19வது பக்கத்துல ரெஃபரன்ஸ்னு போட்டு 5வது அத்தியாயம் 7, 8, 9 3 ஸ்லோகங்களை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி பாருங்க. 5, 14 கூட எழுதிக்கலாம். ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்தது. 5, 14 எழுதிக்கணும். சமயம் இருக்கும்போது பின்னாடி பாத்துங்க. இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ஸ்லோகம் 20வது ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். 20வது ஸ்லோகத்தை சொல்றார். தேஹி மந்திரத்துல இருக்குல்ல, த்ரீன் தேஹின்னு இருக்கு. தேஹி அப்படின்னா யாரு? தேகத்தை உடையவன் தேஹி. யாரு? நம்ம தான். நம்ம தேகத்து மேல நமக்கு அபிமானம் இருக்கா? என்னோடது என்னோடது என்னோடதுன்னு ஏன் தேகம் ஏன் தேகம் ஏன் தேகம்னு சொல்றோமா? நமக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகின்னு பேர், ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பாத்தீங்கன்னா தேக சமுத்பவான் ஏதான் த்ரீன் குணான், தேகம் உண்டாகிறதுக்கு காரணமாயிருந்த தேக சமுத்பவான் என்ன அர்த்தம்? இந்த தேகம் உண்டாகிறதுக்கு காரணமாயிருந்த 3 குணங்களை, த்ரீன் ஏதான் த்ரீன் குணான். புரியுதா உங்களுக்கு? தேகின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா, தேகத்தில் அபிமானம் உடையவன், இந்த தேகம் உண்டாவதற்கு காரணமாயிருந்த தேக சமுத்பவான் ஏதானு த்ரீனு குணானு, இந்த 3 குணங்களை அதீத்தியன கடந்து சென்று, எப்படி கடந்து போறான்? சிரவணம் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு மனநத்துல பாத்தீங்கன்னா நேத்தி 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 நேத்தின்னு எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம்னு எல்லாத்தையும் விலக்கி, தேகம் மனசு புத்தி நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் விலக்கிட்டு அதீத்திய குணான் அதீத்திய எல்லா 3 குணங்களையும் பாத்தீங்கன்னா கடந்து சென்று ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைஹி, ஜென்ம அப்படின்னா பிறப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிருத்யு மரணம், அதுக்கப்புறம் ஜரா அப்படின்னா வயோதிக அவஸ்தை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துக்கங்கள். இதுல எல்லாத்திலையும் உண்டாகிற துக்கங்கள், ஜென்மத்துல துக்கம், அதுக்கப்புறம் மரணத்திலையும் துக்கம், அதுக்கப்புறம் வயோதிக அவஸ்தையிலையும் துக்கம், அதுக்கப்புறம் இது எல்லாத்திலையும் இருக்க துக்கங்களால் பாத்தீங்கன்னா விமுக்தகா, இதுல இருந்து எல்லாத்தில இருந்தும் விடுபட்டவனாக, விமுக்தக அப்படின்னா லிபரேஷனை அடைந்து விடுதலையை அடைந்து, அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்தை அடைகின்றான், சாகா நிலையை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி அடைகிறான்றத ஆச்சாரியார் சொல்லிட்டார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. குணான் ஏத்தானு,
குணான் ஏத்தானு அப்படின்னு என்ன அர்த்தம்? யதோக்தானு குணானு அப்படின்னு அர்த்தம். சொல்லப்பட்ட 3 குணங்களை, 3 குணங்கள்னா என்னது? கண்ணுக்கு தெரியாதது மட்டும் இல்ல, நம்ம பார்க்கிற எல்லா 3 குணங்களோட காரியம். இந்த மனசு, புத்தி, இந்திரியங்கள், தேகம், வெளியில பார்க்கிற பஞ்சபூத்தங்களாலான அனைத்தும் 3 குணங்களிலிருந்து உண்டானது காரியங்கள். காரணம் எது? 3 குணங்கள். இந்த காரணம் எங்க இருக்கு? இந்த எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சு கண்ணுக்கு தெரியாமல் வியாபிச்சு இந்த 3 குணங்கள் இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நானை விட்டுட்டு மீதி எல்லாத்திலையும் 3 குணங்கள் அடிநாதமா மறைஞ்சி வியாபிச்சு இருக்கு. குணமில்லாத இடமே இல்லை. அப்படி சொல்லப்பட்ட இந்த 3 குணங்களை அதீத்தியன கடந்து சென்று, எப்படி கடந்து சென்று? ஜீவன் ஏவ, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, அதிக்கிரமிய, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இது நான் திரஷ்டா, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம். அப்ப என்ன வேலை வேணும்? சன்னியாசிக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? சன்னியாசி ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறது சன்னியாசியா? கோயில்ல ப்ரோக்ராம் அட்டன் பண்றது இதா? கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கு சன்னியாசிக்கு என்ன வேலை? இப்ப பண்ற காரியம் ஸ்கூல் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் சன்னியாசி. சன்னியாசிக்கு தான் வேலை. சன்னியாசியோட வேலை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னால பாத்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டு திரஷ்டாதிருஷ்யத்தை பார்க்க முடியல, 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா எனக்கு கமிட்மெண்ட் எதுவும் இல்லாம இருந்தாதான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு எல்லா கர்மத்திலிருந்தும் விலகி சந்நியாசம் எடுத்துக்கிறது. சர்வ கர்ம சந்நியாசம்னு பேரு. சந்நியாசம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பண்ண மாட்டான். சதா காலமும் திரஷ்டாதிருஷ்யம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் சந்நியாசத்தோட தன்மை. அப்ப சதா காலமும் இதையே பார்த்து 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 ஜீவன் ஏவ அதிக்கிரமிய, அவன் என்ன ஆகிறான்? ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த தேகாதிகள் எல்லாம், இந்த ஜெகத்தெல்லாம் 3 குணங்கள் அப்படின்னு இதை எல்லாத்தையும் திருஷ்யம் அப்படின்னு விளக்கிட்டு தான் 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 அப்படின்னு திரஷ்டாலேயே பாத்தீங்கன்னா நிக்கிறானோ. எப்படி கடந்து சென்று? மாயா உபாதி பூதான் அதிக்கிரமிய, மாயையினால உண்டான 3 குணங்களாலான உபாதிகள் தான் இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம். இது எல்லாம் மாயையோட காரியம். இது நான் இல்லை அப்படின்னு இது எல்லாத்தையும் கடந்து சென்றுனா இவைகள் எல்லாத்தையும் வேறானவன் நான், திரஷ்டா நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை இதோட எதையோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்காம, இவைகளோடு பாத்தீங்கன்னா தன் எந்த உறவும் வச்சுக்காம இது வேற நான் வேற அப்படின்னு இவைகளை கடந்து சென்று த்ரீன் அப்படின்னா 3 குணங்களை கடந்து சென்று தேகி, தேகின யாரு? தேகத்தை உடையவன். தேக சமுத்பவான். த்ரீன் தேகம் உண்டாகிறதுக்கு காரணமாயிருந்த 3 குணங்களை, தேக உற்பத்தி பீஜபூத்தான், தேகம் உற்பத்தி ஆகிறதுக்கு பீஜமா எது இருந்துச்சு? 3 குணங்கள். இந்த 3 குணங்களை பாத்தீங்கன்னா கடந்து சென்று என்னாகிறான்? ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைஹி, ஜென்மச்ச மிருத்யுச்ச ஜராச்ச துக்கானிச்ச. ஜென்மம், மரணம், அதுக்கப்புறம் ஜரான்ற வயோதிகம், அதுக்கப்புறம் துக்கங்கள், இவைகளை எல்லாத்தையும் சமாஹார துவந்து சமாசம் பேர் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஜென்ம மிருத்தி ஜரா துக்கைஹி, இவைகளால் இந்த துக்கங்களால் நச்ச தைஹி ஜீவன் ஏவ, இவைகளால் பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே விமுக்தகசன், இவைகள்ல என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவிச்சு இந்த தேகம் உயிரோட இருக்கும் போதே இந்த தேகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இவன் திரஷ்டாவாயிடுறான். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே விடுபட்டவனாக, இந்த தேகத்திலிருந்து விடுபட்டவனாக சன் வித்வான். வித்வானா ஞானி, விசேஷ ரூபமா ஞானின்னு என்ன அர்த்தம்? அனுபூதிமான். தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆன, தான் தன்னில் நின்ற அந்த வித்வான் அமிர்தமஸ்னுதே, அவன் என்னாகிறான்? அமிர்தத்தன்மையை அடைகின்றான். அமிர்தத்தன்மைனா சாகாதவனாகிறான். இந்த உலகத்திலேயே சாகாதது பிரம்மம் மட்டும்தான். அப்ப அவன் என்னாகிறான்? பிரம்மமா ஆகின்றான். அவன் தேகமா, ஜீவன் முக்தனா? தேகமா இல்லை, பிரம்மத்தையே அடைகின்றான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. முண்டக்கோபனிஷத் சொல்லுது,
பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அப்படி சொன்னதுக்கு பிறகு ஏவம் மத்பாவம் அதிகச்சதி இத்தியர்த்தக. போன ஸ்லோகத்தில் சொல்லிச்சுல்ல, இந்த குணங்களை கடந்தவன் என் தன்மையை அடைகின்றான். என் தன்மையை அடைகின்றான் அப்படின்னா அவன் சாகாதவனாக ஆகின்றான், பிரம்மஸ்வரூபமாக ஆகின்றான் என்று அர்த்தமாகும். சொல்லியாச்சு 20வது. உடனே அர்ஜுனன் ரொம்ப நேரம் கழிச்சு அர்ஜுனனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா பண்றார். ஜீவன் ஏவ குணான் அதீத்திய அமிர்தம் அஷ்ணுத இதி பிரஷ்னபீஜம் பிரதிலப்ய. போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் இந்த 3 குணங்களை கடந்து செல்கின்றான் அப்படின்னு சொல்லி அவன் அமிர்தத்தன்மையை அடைகின்றான்னு பலனும் பார்த்தீங்கன்னா குணாதீத்தனோட பலனும் சொல்லப்பட்டிருக்கு. குணங்களை கடந்து போறவனுக்கு பேரு குணாதீத்தன்னு பேரு. அந்த குணங்களை கடந்து ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, ஐயோ தேகம் இருக்கும் போதே ஒருத்தன் குணங்களை கடந்து இந்த தேகத்தை கடந்து போக முடியுமா? நமக்கே கேள்வி வருது இல்ல. அர்ஜுனனுக்கும் பார்த்தீங்கன்னா கேள்வி வந்திருக்கு. செத்து போனதுக்கு பிறகு நடந்தா பரவாயில்ல, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை கடந்தவனா? இந்த 23 தத்துவங்களா இந்த உலகம் இருக்கு. இந்த உலகம், இந்த தேகம், இது எல்லாம் 3 குணங்களோட காரியம். இதை கடந்து ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் இதை கடந்து போகணும் அப்படின்னா எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேள்வி வருமோ அதே மாதிரி கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு உண்டாகுது? அர்ஜுனனுக்கு உண்டாகுது. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர்லயும் உண்டாச்சு. 2வது சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா 54வது ஸ்லோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதே கேள்வி பார்த்தீங்கன்னா 54வது ஸ்லோகத்துல அவன் கேட்கிறான். இங்க கேட்கக்கூடிய கேள்விய அப்படியே 21வது ஸ்லோகத்துல இருக்கிறது தான் 2:54 சொல்லப்படுது. இங்க குணாதீத்தன் அப்படின்னு சொல்லப்படுது. முக்த புருஷனுக்கு பேர் என்னது? குணாதீத்தன் அப்படின்னு. குணங்களை கடந்தவன் குணாதீத்தன் அப்படின்னு. இதே பார்த்தீங்க அப்படின்னா 2:54 என்ன சொல்லுதுன்னா ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தித பிரஜன் அர்த்தம் தான் தானா நின்றவன். தான் தானா தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெற்றவனுக்கு பேரு ஸ்தித பிரஜன் படி பேரு. குணங்களை கடந்த அவன் எங்க நிற்பான்? தான் தானா நின்றுவான். சாட்சியா தன்னை தானா நிற்பான். அந்த சாட்சியா நிற்கிறவன் அவனோட லட்சணம் என்னன்னு ஏற்கனவே 2:54 கேட்டு 55 பகவான் 72 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர்ல ஸ்தித பிரஜனுடைய லட்சணங்களை சொன்னார். முக்த புருஷனுடைய லட்சணம் அதேதான் திரும்பவும் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அவன் தான் மரமண்டையாச்சு. நம்மள மாதிரி மறந்து போயிடுவோம்ல, இவனும் மறந்து போயிட்டான். 2வது சாப்டர் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்ப 14வது சாப்டர் ஆகுது. 12 சாப்டர் முடிஞ்சு போச்சு, மறந்து போயிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா திரும்பவும் அர்ஜுனன் என்ன பண்றான்? ஒரு சின்ன நாட்டு கிடைச்சது கேள்வி கேட்கறதுக்கு. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் எப்படி குணாதீத்தன் ஆக முடியும் அப்படின்னு அந்த நாட்டை பிடிச்சுக்கிட்டு அர்ஜுனன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். அர்ஜுன உவாச்ச 21வது ஸ்லோகம். கைர்லிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் கைர்லிங்கை ஸ்திரீ குணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ அதீதோ பவதி பிரபோ கிமாச்சாரः கதம் சைதான் கிமாச்சார கதம் சைதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே த்ரீன் குணான் அதிவர்த்ததே. அர்ஜுன உவாச்ச கைர்லிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ கிமாச்சாரः கதம் சைதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. இந்த 33 ஏதோ நடுவில் வந்திருக்கு, அதை அடிச்சிருங்க. ஸ்பெல்லிங்ல சம்ஸ்கிருதத்தில் 33 நடுவில் வந்திருப்பாரு. என்ன 33 வந்துச்சு? ஏதாவது டைப்பிங் பண்ணும்போது ஏதோ வந்திருக்கு. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், கேட்டான். பகவானை பார்த்து அர்ஜுனன் கேட்டான். என்ன கேட்டான்? ஏதானு த்ரீனு குணானு
கைர் லிங்கை ஸ்திரீன் ஏதான் அதீதோ பவதி பிரபோ. குணான் ஏதான் இருக்குல்ல, குணான் ஏதான் கைர் லிங்கை ஸ்திரீன், த்ரீனு குணானு ஏதான், ஏதானு த்ரீனு குணான், இந்த 3 குணங்களை சத்துவ ரஜஸ்தமஸ்னு சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களை அதீதக, அதீதகன கடந்தவன், கடந்து சென்றவன், கைஹி அந்த கடந்து சென்றவன்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா குணாதீத்தன் அப்படின்னு அவனுக்கு பேர் வைக்கிறோம். இந்த 3 குணங்களையும் கடந்து சென்றவனுக்கு அந்த குணாதீத்தன் எப்படி இருப்பான்? கைஹி லிங்கைஹி பவதி, எந்த அடையாளங்களோடு கூடினவனாக இருப்பான்? லிங்கம்னா அடையாளம், சின்னம். எந்த சின்னம் இருக்கும் அவனிடத்துல? குணாதீத்தனோட லட்சணம் என்ன? அவன் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ஒருத்தனை பார்த்தா இவன் குணாதீத்தனா இல்லையான்னு எப்படி தெரியும்? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் கேட்பாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இருக்காங்களா, சித்தர்கள் இருக்காங்களா இங்கே யாராவது? நான் தான் உடனே அடுத்த வார்த்தை கேட்பேன். யார் கேட்டாலும் நான் ஒரு வார்த்தை வச்சிருக்கேன். நீங்க என்ன லட்சணம் வச்சிருக்கீங்க சித்தருக்கு? இமீடியட்டா கேட்கிற கேள்வி, சித்தர்னா எப்படி இருப்பான்? நீங்க என்ன ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க? உங்க எதிர்க்கைய சித்தர் வந்தாலும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வேணுமா? டாக்டர்னா பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ் வச்சிருப்பார், கழுத்தில் தொங்க விட்டுருப்பார். டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம், ஒரு கோடு இருக்கு. அவங்க சாரி கட்டுற ஸ்டைலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். போலீஸ்காரனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நடவோட பாவனையை வச்சு போலீஸ்காரன்னு சொல்லிடலாம். மிலிட்ரிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் கட்டை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்காரன்னு சொல்லலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பூஜாரிகளை பார்த்தீங்க அப்படின்னா வைதிகத்தில் போகிறவங்களை பஞ்சகச்சம் கட்டியிருப்பாங்க. அவங்களோட வஸ்திரங்களை வச்சுக்கிட்டு நம்ம இவங்க பூஜாரி, இவங்க வைதிகத்தில் போகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ யாராவது சித்தர்கள் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் தானே இவங்க சித்தர்கள்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வரவங்கள்ட்ட எல்லாம் நான் கேட்குற கேள்வி என்ன கேள்வினா, சாமி யாராவது சித்தர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் இமீடியட்டாக கேட்பேன், சித்தர்கள்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன அடையாளம்? சித்தருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். இல்லை எதிர்க்கே வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு யாராலையும் பேச முடியாது. ஏன் அப்படின்னா யாருக்கும் இதை பற்றி ஐடியாவே இல்லை. சித்தருக்கு என்ன லட்சணம்? ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட சிஷ்யன் மாதிரி ஒரு ஆள் இருந்தார், ஒரு சன்னியாசி. அவர் மலைக்கு மேலே தான் போய் படுப்பார். மலைக்கு மேலே படுத்துட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, சுவாமி 64 சித்தர்கள் வந்தாங்க சாமி அப்படின்னு. 64 சித்தர்களையும் நான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் சாமி அப்படின்னு. 64 சித்தர்களா? நமக்கு தான் ஒரே ஆச்சரியமாச்சு. அப்படியா, எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டினேன். ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய இடத்துல ஃபோட்டோலாம் விற்கிது, சித்தர்கள் அப்படின்னு போட்டு ஒரு 64 பேரோட ஃபோட்டோ. ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து சதாசிவ பிரம்மேந்திரர்லேருந்து ரமணர்லேருந்து யாரெல்லாம் சித்த புருஷர்களாக இந்த பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய சித்த புருஷர்களோட இதெல்லாம் சித்தர்களோடதெல்லாம் இருக்குது. யாரோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான், உட்காந்து ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கான். அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்னியாசி அதை எடுத்துக்கிட்டு நான் இவங்களை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் சாமி, இவங்கெல்லாம் வந்தாங்க, நான் தலையில் அடிச்சுட்டு, ஏன்ப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோப்பா, அந்த சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஒரு கல்பனா, சித்தர்கள்னால் தாடி வச்சுருப்பாங்க, மீசை வச்சுருப்பாங்க, குடுமி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு கல்பனா அதில் போட்டிருக்காங்க. நீ பார்த்தது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னா, அப்படியா சாமி அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்களை பற்றி எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன அடையாளம் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அர்ஜுனனுக்கும் இந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு. சொல்லுங்கம்மா. அதே தான் ஸ்திதப்பிரஜ்ய காபாஷா 54வது ஸ்லோகத்தில் 2:54 சொன்னது தான் அப்படியே இங்கே கேட்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அங்கே ஸ்திதப்பிரஜ்யனோட லட்சணம் என்னன்னு கேட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா குணாதீத்தனோட லட்சணம் என்னன்னு இங்கே கேட்குறோம். இவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே இதான். ஸ்திதப்பிரஜ்யன் அப்படின்னாலும் தான்ல நின்னவனா இருந்தாலும் இல்லைன்னா குணாதீத்தன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இங்கே ஆச்சாரியார் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். இந்த குணாதீத்தன் பார்த்தீங்கன்னா கைஹி லிங்கைஹி,
எந்த மாதிரியான அடையாளங்களை உடையவனாக பவதி பிரபோ, ஹே பிரபோ, எந்த விதமான அடையாளங்களை உடையவனாக இருப்பான். கிமாச்சாரக, அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும்? டெய்லி 3 வேளை குளிப்பானா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மடி பார்ப்பானா, என்னெல்லாம் பண்ணுவான்? ஆச்சாரம் அனுஷ்டானம் எப்படி இருக்கும்? திரிகால சந்தியா பண்ணுவானா, வேதம் சொல்லுவானா, இல்லை என்ன மாதிரி அவனுக்கு அடையாளங்கள் இருக்கும், ஆச்சாரம் என்ன மாதிரி இருக்கும்? கதம்ச ஏத்தானு குணானு அதிவர்த்ததே, எந்த விதமா பார்த்தீங்கன்னா அவன் இந்த 3 குணங்களை கடந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஒரே லைன் தான் பாஷிக்கிறேன். கைகி லிங்கைகி, லிங்கம்னா சின்னம்னு அர்த்தம். எந்த சின்னங்களால், எந்த அடையாளங்களால், 3 குணான் வியாக்கியாத்தான், குணான் விளக்கப்பட்ட 3 குணங்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் நிறைய பண்ணியாச்சு. சத்வரஜஸ்தமஸ் சொல்லப்பட்ட இந்த 3 குணங்களை வியாக்கியானம் செய்யப்பட்ட 3 குணங்களை அதீதக கடந்து சென்றவன், குணாதீதன் பேர். அந்த கடந்து சென்றவன் அதிக்ராந்தோ பவதி, அவன் எந்த அடையாளங்களை உடையவனாக இருப்பான்? இந்த 3 குணங்களையும் கடந்து சென்ற அந்த குணாதீதன் எந்த அடையாளங்களோடு பவதி இருப்பான்? ஹே பிரபோ சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட வேற என்னது? கிம ஆச்சாரக, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த விதமா ஆச்சாரம் இருக்கும்? கக அஸ்ய ஆச்சாரக இது, குணாதீதனோட ஆச்சரணம் என்ன? ஒருத்தர் பார்த்தாவே தெரியும் என்ன அப்படின்னு. போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா எங்கேயா நிற்கிறான், அன்யூனிஃபார்ம்ல இருந்தா கூட அவனோட தோரணை பார்த்தாவே தெரிஞ்சிடும். யாராவது கொஞ்சம் பண்ண அப்படி போப்பா இப்படி போப்பா அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருப்பான், மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அவனோட தொழில் அப்படியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நான்லாம் கண்டுபிடிச்சிருவேன். டீச்சராகவே இருந்தாங்கன்னு டீச்சருங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் ஒன்று இருக்கும். இப்போ நானும் ஒரு டீச்சர் தானே, எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறதுன்றது நடந்துடும், நமக்கு தெரியாமையே நடந்துடும். ஏன் இப்படி பண்ணக்கூடாதுங்க, இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இதுக்கு அர்த்தம் இது அப்படின்னு எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு இருப்போம். டீச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான், ஒரு மிடுக்கு இருக்கும் டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம். அப்போ எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பண்ணக்கூடிய தொழிலை வச்சுக்கிட்டு ஒரு ஆச்சரணம் இருக்குது, கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இந்த ஆளுக்கள் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கக அஸ்ய ஆச்சாரக, இந்த குணாதீதனுக்கு என்ன விதமான ஆச்சாரம் இருக்கு அப்படின்னு கிமாச்சாரகன் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கதம் கேன பிரகாரேன, கதம்ன்றதுக்கு அர்த்தம் எந்த பிரகாரமா, எந்த மெத்தட்ல, ஏத்தானு 3 குணான் அதிவர்த்தத்தை, இந்த புருஷன் பார்த்தீங்கன்னா 3 குணங்களை கடந்தவனா எந்த விதமா இருக்கான், எந்த பிரகாரத்தில் இந்த 3 குணங்களை கடந்து சென்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கு. 3 கேள்வி. என்ன லிங்கங்களோடு இருப்பான், என்ன ஆச்சரணத்தோடு இருப்பான், எந்த விதமா எந்த மெத்தடாலஜில அவன் இந்த 3 குணங்களை கடந்து சென்றவனா இருக்கான். இந்த 3 கேள்வி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்கான். கேட்டோன்னா ஆச்சாரியார் 22வது ஸ்லோகத்தை அவதாரிக்க ஆரம்பிக்கிறார். 22வது ஸ்லோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும்போது சொல்றார், குணாதீதஸ்ய லக்ஷணம். ஆச்சாரியார் பாஷ்யம் ஒன்று சின்னதா பண்றார் அவதாரிக்க. குணாதீதஸ்ய லக்ஷணம், இதான் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம்னு 2:54 சொல்லப்பட்டது. இங்க பார்த்தீங்கன்னா அந்த முக்த புருஷனுக்கு பேரு குணாதீதன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் பேரு. குணாதீதனுடைய லட்சணத்தையும் குணாதீதத்துவ உபாயம், குணாதீதன் ஆகிறதுக்கான என்ன உபாயம், நம்ம எல்லாம் ஆசை இருக்குல்ல, குணாதீதன் ஆகணும், முக்தன் ஆகணும். அந்த குணாதீதன் ஆகிறதுக்கான உபாயத்தையும் அர்ஜுனேன பிருஷ்டக பகவான், அர்ஜுனனால் கேட்கப்பட்ட பகவான். பகவான் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்டிருக்கான். இந்த கேட்ட கேள்வியை வச்சுக்கிட்டு அஸ்மின் ஸ்லோகே, இந்த 22வது ஸ்லோகத்துல பிரஷ்னத்வயார்த்தம் 2 கேள்விகள். இந்த 2 கேள்விகளை பார்த்தீங்க அப்படின்னா பிரதிவச்சனம் ஸ்ரீ பகவான் உவாச்ச, 2 கேள்விக்கு ஆன்சர் இங்க பண்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குணாதீதனோட லட்சணத்தை சொல்றார், கூடவே பார்த்தீங்கன்னா குணாதீதன் ஆகிறதுக்கான உபாயத்தை, இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பகவான் உவாச்ச, பகவான் இந்த 22வது ஸ்லோகத்துல சொல்கின்றார். எத்து தாவத்து, முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவத்து முதலில், எத்து எதை சொல்றார் அப்படின்னா கைஹி லிங்கைஹி யுக்தோ, எந்தெந்த லிங்கத்தோடு எந்தெந்த அடையாளங்களோடு கூடினவனாக குணாதீதோ பவதி இதி தத்துசுரும்,
எந்தெந்த அடையாளத்தோடு கூடினவனா குணாதீத்தன் சொல்லக்கூடிய முக்த புருஷன் இருப்பான் என்பதை என்ன பண்ணு, முதல்ல கேட்டுக்கொள்வாயாக என்னிடமிருந்து அப்படின்னு ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆரம்பிக்கிறார் பகவான். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாசம் ச பிரவருத்திம் ச பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதே ந நிவர்த்தானி காங்க்ஷதே. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி. ரொம்ப முக்கியமானது. குணாதீத்தனோட லட்சணம் என்ன, முக்த புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் கூறினார், பதில் சொல்றார். ஹே பாண்டவ, என்னது பண்டுரோகம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கின் எல்லாம் ஒயிட் ஆகும்ல, வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டவர்களோட அப்பா பார்த்தீங்கன்னா வெண்குஷ்டம்ன்ற நோயினால பீடிக்கப்பட்டு இறந்து போனார். வெண்குஷ்டம்னு பேர். உடம்பெல்லாம் ஒயிட் கலர் ஆயிடும். அதனால இந்த பண்டுவோட புத்திரர்களுக்கு பேர் பாண்டவர்கள் அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்னா வெள்ளைன்னு அர்த்தம். வெள்ளையை இது பண்றது. வெள்ளை எதை குறிக்கிறது அப்படின்னா சத்துவ குணத்தை பார்த்தீங்கன்னா குறிக்கிறது வெள்ளை. குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தோட முதல்ல ஸ்லோகம் 2:45 சொல்லியிருக்கேன். வேதங்கள் எல்லாம் 3 குணங்களை பற்றிய விஷயங்களாகவே இருக்கின்றன. ஏ அர்ஜுனா திரைகுண்யோ விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்யோ பவ. முதல் கட்டளையே நான் உங்களுக்கு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே அதை தான் நான் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். 2வது அத்தியாயம் 45வது ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கு. 3 குணங்களை பத்தி தான் வேதத்தோட பூர்வபாகம் ஃபுல்லா பேசுது. ஆனா நீ என்ன பண்ணு, நிஸ்திரைகுண்யோ பவ, குணாதீத்தனாக ஆவாயாக, 3 குணங்களை கடந்தவனாக ஆவாயாகன்னு சொல்லிட்டு 3 குணங்களை கடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா முதல் ஸ்டெப்பே பாத்தீங்க அப்படின்னா என்னது, நிர்த்வந்துவோ பவ, தொந்துவங்களை கடந்தவனாயிரு. தொந்துவங்களை கடந்தவனாகிறதுக்கு என்ன பண்ணணும், இருமைகளை கடந்து போறதுக்கு அப்ப நான் நித்திய சத்வஸ்தோபவ. 2வது இதே லட்சணமே சதா சத்துவ குணத்துல நின்னாதான் நம்ம பாத்தீங்கன்னா இருமைகளை கடந்து போக முடியும். இருமைகளை கடந்து போனா நீங்க குணாதீத்தன் ஆயிடுவீங்க. அப்ப சத்துவ குணத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது எது அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியது, பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் உடையது எது அப்படின்னா அந்த சத்துவ குணம். அதனால்தான் இங்க பாண்டவன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஏ பாண்டவ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ அர்ஜுனா சதாரி சத்துவ குணத்துல நிக்கிறவனாயிரு, அப்பதான் குணாதீத்தன் ஆக முடியும். ரஜோகுணத்துல தமோ குணத்துல இருக்கிறவன் ரஜோகுணத்துக்கு வரணும், ரஜோகுணத்துல இருக்கிறவன் சத்துவ குணத்துக்கு வரணும், சத்துவ குணத்துல இருக்கிறவன் தான் குணாதீத்தனா 3 குணங்களை கடந்து போக முடியும். தமோ குணத்துல இருந்துகிட்டு ரஜோகுணத்துல இருந்துகிட்டு நான் குணாதீத்தன ஆகிறேன் அப்படின்னு ஒரு கல்பனா பண்ணுனா அது சம்பவமே இல்லை. அதனால்தான் இங்க சொல்லும் போதே ஹே பாண்டவன் சம்போதனத்துல ஆரம்பிக்கிறார். நீ சதா சத்துவ குணத்துல நில்லு, உங்க அப்பாவோட குணம் உனக்கு வரட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரகாசம் ச, சத்துவ குணத்தோட காரியம் எது, பிரகாசம். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், சர்வத்வாராணி பிரகாசம் உபஜாயத்தை அப்படின்னு ஏற்கனவே ஸ்லோகம் பார்த்துருக்கோம். எப்ப சத்துவ குணம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் பிரகாசிக்கும், மனசு பிரகாசிக்கும், புத்தி பிரகாசிக்கும், அறிவு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஞானம் உண்டாகும், இருக்கிறது இருக்கிறபடி தெரியறது, அதான் பிரகாசம்னு பேர். அப்ப பார்த்தீங்கன்னா பிரகாசம் உண்டாகும் போதும் இந்த இந்திரியம் தேகம் எல்லாத்திலையும் பிரகாசம் உண்டாகும் போதும் சத்துவ குணம் உண்டாகும் போதும் பிரவிற்த்திம்ச, கூடவே ரஜோகுணம் என்ன பண்ணும், பிரவிற்த்தியில ஈடுபடுத்தும், காரியங்கள்ல ஈடுபடுத்தும். அப்ப எப்ப பாத்தீங்கன்னா இந்திரிய மனசு புத்தி எல்லாத்திலையும் ரஜோகுணம் பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு இந்த தேகாதிகளை பிரவிற்த்தியில ஈடுபடும் போதும்
கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகமே வச்ச சில சமயம் தமோ குணம் நல்ல மேலே வந்து இழுத்து போத்திக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு நித்ரா ஆலசியம் இருக்குல்ல, பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 காரியங்கள்ல மோகத்தில் ஈடுபடும் போதும் இந்த 3 குணங்களோட காரியம்தான் பிரகாசம், பிரவிற்த்தி, மோகம். சத்துவ ரஜஸ் தமசோட 3 காரியங்கள் சம்பிரவிற்த்தானி. இவைகள் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போதும், நல்லா செயல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும், இவைகள் எந்த குணத்திலையும், ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் ந துவேஷ்டி, ஐயோ இந்த ரஜோகுணம் தமோ குணம் என்னை படுத்துதே அப்படின்னு குணங்களை வெறுக்காதவனாக, அதே நேரத்தில் நிவிற்த்தானிச்ச ந காங்ஷதி, இந்த குணங்கள் விலகி போய் சத்துவகுணம் வரட்டும் அப்படின்னு சத்துவகுணத்தையும் விரும்புவதில்லையோ. அப்ப என்ன அர்த்தம்? தமோகுண ரஜோகுணங்களை வெறுப்பதில்லையோ, சத்துவகுணம் காரியம் பண்ணும் போது சத்துவகுணத்தை விரும்புவதில்லையோ, அவன்தான் குணாதீதன். ஆனா அது ஆகிறதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? நீங்க முதல்ல சத்துவகுணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கணும். சத்துவகுணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகல அப்படின்னா குணாதீதன ஆகவே முடியாது. அப்ப அதனால வந்து ஆச்சாரியார் சொல்றார், பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பிரகாசம், பிரகாசம்னா என்ன அர்த்தம்? சத்துவ காரியம் சொல்லிட்டார். பிரகாசம்ன்றது என்னது? சத்துவகுணத்தோட காரியம். பிரவிற்த்திம்ச, பிரவிற்த்தினா என்ன அர்த்தம்? ரஜக் காரியம். ரஜோகுணத்தோட காரியம் தான் பிரவிற்த்தி. பிரவிற்த்தினா காரியங்களை ஆரம்பிக்கிறது, சும்மா கையை காலை அசைச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அசைதல் நடக்குது, ஏதோ ஒரு கர்மத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறது, அது ரஜசு. மோகம் ஏவச்ச, மோகம்ன்றது என்னது? தமக்காரியம். மயக்கம், தூக்கம், சோம்பல், தன்னோட கர்மங்களை ஒத்தி போடுறது, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமக்காரியம். இது ஏத்தானி, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ந துவேஷ்டி சம்பிரவிற்த்தானி, இந்த காரியங்கள் எல்லாம் சம்யக்கு விஷயபாவேன உத்பூத்தானி. இந்த 3 குணங்களும் நல்லா இந்த தேகம், இந்திரியம், மனசு எல்லாத்திலையும் தன்னுடைய காரியங்களா விஷயமா வெளிப்படும் போதும் இவைகளை வெறுப்பதில்லையோ. ஏன் வெறுக்கல? இதை எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றோம். என்ன நடந்தா என்ன, நடக்கட்டும். ஓனா வந்து பார்த்தீங்கன்னா வேலியில போறா ஓனா, வலம் போனா என்ன, இடம் போனா என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன. பட்டினத்தார் சொல்றார், வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, வடக்கு பக்கம் உயர்ந்தா என்ன, தெற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்ந்தா என்ன, எது நடந்தா என்ன, வான்பிறைக்கு ஆவது என்ன. பட்டினத்தார் சொல்றார், வான்பிறைக்கு, வானத்தில் இருக்கிற பிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலாக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது கீழே என்ன நடந்தா என்ன. அப்ப பார்க்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களும் திருஷ்யமாயிடுது. இந்த சரீரத்தையே அவன் என்ன பண்றான்? பார்க்கின்றான், ஆப்ஜெக்டா பார்க்கறான். இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாத்தையும் திருஷ்யமா பார்க்கறான். இந்த 3த்துலயும் வந்து 3 குணங்களும் இந்த தேகாதிகள்ல மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கிறதையும் பார்க்கறான். அப்படி பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 குணத்துல எந்த குணங்கள் செயல் புரிஞ்சாலும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எந்த ஒரு துவேஷமும், ஐயோ எனக்கு தமோ குணம் போகுதே, ஐயோ எனக்கு ரஜோகுணம் போகுதே அப்படின்னு அவன் என்ன பண்றதுல வெறுப்பதில்லை. அதே மாதிரி எப்படி ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், மம தாமசக பிரத்யோ ஜாத்தக, ஐயோ எனக்கு வந்து தமோ குணத்தினால அறிவெல்லாம் முட்டாள்தனமா தோணுதே, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணத்திலிருந்து தாமச பிரத்யோ, தாமச அறிவு உண்டாகுது. பிரத்யேனா அறிவு, தாட்ஸ், எனக்கு நல்ல கெட்ட கெட்ட எண்ணங்களா, தமோ எண்ணங்களா உண்டாகுதே. தேனாக மூடக, அதனால நான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறேனே. நானே அப்படிதான் பார்க்கிறேன், சில சமயம் முட்டாள் மாதிரி நடந்துப்பேன், சில சமயம். அப்ப முட்டாள் மாதிரி பேசுவேன், சரியா புரிதல் உண்டாகாது, எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுப்போம், விவேகம் பண்ண முடியாது, ஸ்லோகங்கள் ஞாபகத்துக்கு வராது. இது மாதிரி ஐயோ நான் முட்டாளா இருக்கனே. ததா, அது போலவே ரஜசி பிரவிற்த்தி, ரஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் பிரவிற்த்தி ஆகும்போது மம உற்பன்னா துக்காத்மிகா, நான் ஐயோ நான் துக்கமா இருக்கேன், மனசு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமே இல்லை, ஒரே சஞ்சலமா இருக்கு, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தெரியுது, மனசு வந்து ஒரு நிலைப்படலை, எனக்கு துக்கமா இருக்கு. தேன அகம் ரஜசா பிரவர்த்தித்தக, நான் ரஜோகுணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி பண்ணவனா, பிரச்சலித்தக ரொம்ப சலனமா இருக்கேன், மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது.
அப்படின்னும் சொரூபாத் பிரச்சலித்தக, என்னுடைய சொரூபத்துல நிக்காம சொஸ்தமா இல்லாம நானான் இல்லாம நான் பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கேன், மனசு ஒரு நிலைப்பட மாட்டேங்குது. அதனால கஷ்டம வர்த்தத்தை, அதனால என்ன ஆகுது, மனசு சஞ்சலமா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா எக அயம் மத் சொரூப அவஸ்தானாத் பிரம்சக, எந்த இந்த விதமா தன்னுடைய சொரூபத்திலிருந்து நழுவினவனாக, தன்னுடைய சொரூபம் சச்சிதானந்த சுரூபம் சுகஸ்வரூபம், அதிலிருந்து நழுவினவனா ததா சாத்விகோ, ரஜோகுணம் வரும்போது தன்னுடைய சொரூபத்திலிருந்து கீழே இறங்கிடுறான், சஞ்சலிச்சு போயிடுறான், கஷ்டமா படுறான். அதே மாதிரி சாத்விகோ குணக பிரகாஷாத்மா, யாரெல்லாம் சத்துவகுணம் பிரவர்த்திக்கும் போது சத்துவகுணம் காரியம் பண்ணுது, அப்ப மாம் விவேக்கித்துவம் ஆபாதையன், எனக்கு நல்லா புரியுது. சுவாமி சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா விவேகம் வந்திருக்கு எனக்கு. ஒன்றும் இல்லை, சில சமயம் பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே 2 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி இன்னைக்கு கிளாஸ் எக்ஸலண்ட் சாமி, நான் டெய்லி ஒரே மாதிரி தான் நடத்துறேன், ஏன் இன்னைக்கு மட்டும் எக்ஸலண்டா தெரிஞ்சுது அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு சத்துவகுணம் போயிட்டு இருக்கு. அப்ப சத்துவகுணம் போயிட்டு இருக்கும் போது அப்படியே சொல்றதெல்லாம் உள்ளுக்குள்ளார டம் 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 டம்னு கிரகணம் ஆகிட்டே இருக்கும், உள்ள புரிஞ்சிடும், எல்லாம் புரியும். இதே தமோகுண ரஜோகுணம் போகும்போது சரியா புரியலையே அப்படின்னு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சத்துவகுணம் போகும்போது என்ன தெரியுது, என்னுடைய புத்தி இந்திரியம் எல்லாம் ஷார்ப்பா இருக்கு, பிரகாசிக்குது. அதனால விவேகித்துவம் ஆபாதையன், நல்ல விவேகத்தை அடைஞ்சவனா இருக்க. சத்துவகுணம் இருக்கிறதுனால என்னுடைய சொரூபத்திலேயே நான் நிக்கிறேன், சஞ்சலம் இல்லை. அதனால சுகேச்ச சஞ்சயன், சுகத்தினால் நான் பாத்தீங்கன்னா பற்றுதலை அடைந்தவனா, பத்னாதி கட்டப்பட்டு இருக்கேன். அப்ப நான் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு சத்துவகுணத்தோட கட்டப்பட்டிருக்கேன். இது தானி துவேஷ்டி, இந்த விதமா பாத்தீங்கன்னா சத்துவகுணத்துல பிரியத்தை அடையிறது, ரஜோகுணம் தமோகுணத்துல வெறுக்கிறது, இது மாதிரி நடக்கிறது இருக்கே. அது என்ன தெரியுங்களா, அந்த 3 குணத்திலையும் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குணத்தை விரும்புறோம், 2 குணங்களை வெறுக்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசம்யக்கு தரிசனத்துவேன. ஏன் அப்படின்னா இந்த 3 குணங்களும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரியாம, இந்த 3 குணங்களும் திருஷ்யம், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரியாம, இந்த 3 குணங்களையும் தன்னிடத்துல உண்டாகிறதா ஒருத்தன் பார்க்கிறான்னு, அது பாத்தீங்கன்னா நல்ல பார்வை இல்லை, அது அசம்யக்கு தரிசனம், கெட்ட பார்வை, நல்லா பார்க்கல. அந்த காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா தது ஏவம் குணாதீதோ ந. இப்ப நம்மெல்லாம் இது மாதிரி நம்ம குணங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். சத்துவகுணம் போகும்போது விரும்புறோம், தமோகுணம் ரஜோகுணம் போகும்போது வெறுக்கிறோம். ஆனா தது ஏவம் குணாதீதோ, ஆனா குணாதீதனோ எனில் ந துவேஷ்டி சம்பிரவர்த்தானி, இந்த எந்த குணங்கள் போனாலும் அவன் பாத்தீங்கன்னா வெறுப்பதில்லை. ரஜோகுணம் தமோகுணம் போகும்போதும் வெறுக்கிறது இல்லை, இதுவும் ஆப்ஜெக்ட் அப்படின்னு திருஷ்யமா பார்க்கிறான். அதே மாதிரி யதாச்ச சாத்விகாதி புருஷக, ஆனா பாத்தீங்கன்னா நம்மள நல்லவன் நல்லவன் நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோமே, யாரு, சாத்விக புருஷர்கள். நல்ல காலையில இருந்து எந்திரிச்சு ஒரு சந்தியாவந்தனம் பண்ணோடனே சத்துவகுணம் வந்துடும். பிராமணர்கள் இடத்துல முக்கியமானதே சந்தியாவந்தனம் தான் பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தை கொடுக்கறது. அப்ப சத்துவகுணத்தை பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணி அப்பா அம்மாவோட ஜீன் வேற இருக்கும். அப்ப சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய சாத்விகாதி புருஷக சாத்விகாதி காரியாணி ஆத்மானம் பிரதி பிரகாஷ்ய, இந்த சத்துவகுணம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் வரும். இந்த சத்துவகுணம் மேலோங்கி சத்துவமான காரியத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணும். நல்ல புண்ணியமான கர்மங்கள் எல்லாம் இந்த சத்துவகுணம் ஈடுபடுத்தும். சத் சங்கம் போகும், பஜன்ஸ் பண்ணும், தியானம் பண்ணும், ஜபம் பண்ணும், எல்லா நல்ல காரியங்கள்லையும் தான தர்மங்கள்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரதி பிரகாஷிய நிவர்த்தானி, அது பாத்தீங்கன்னா நீங்கியும் போகும். சத்துவகுணம் வரும் போகும், ரஜோகுணம் வரும் போகும், தமோகுணம் வரும் போகும், அதே மாதிரி சத்துவகுணமும் வந்துட்டு போகும். அப்படி போகும்போது உடனே பாத்தீங்கன்னா ந காங்ஷத்தை, ஐயோ எனக்கு திரும்பவும் சத்துவகுணம் வேணுமே அப்படின்னு விரும்புவதில்லையோ. நம்ம எல்லாம் விரும்புறோம், நம்ம எல்லாம் சத்துவகுணம் தான் சுகம், சத்துவகுணம் தான் ஞானம். நல்லவன் பாத்தீங்கன்னா எப்பவுமே சத்துவகுணத்தை விரும்புவான். அது மாதிரி குணாதீதன் சத்துவகுணத்தை ந காங்ஷதி விரும்புவதில்லையோ. ததா குணாதீதோ நிவிருத்தானி காங்ஷதி இத்தியர்த்தக.
இந்த சத்துவகுணம் நீங்கி போனோன்னு ஐயோ எனக்கு சத்துவகுணம் உண்டாகட்டும் அப்படின்னு அவன் விரும்புவதில்லையோ, ரஜோகுணம் தமோகுணம் போகும்போது வெறுப்பதில்லையோ, சத்துவகுணம் போகும்போது எனக்கு வேணும் திரும்ப சத்துவகுணம் வேணும்னு விரும்புவதில்லையோ, அது போயிட்டே இருக்குங்க, சைக்கிள்ங்க. போச்சு வரும் போச்சு வரும், போகும் வரும் போகும் வரும், இதான் குணத்தோட சுபாவம் அப்படின்னு என்ன பண்றான், எல்லாத்தையும் பார்க்கின்றான். ஏதத்து ந பரப்பிரத்யக்ஷம், ரொம்ப முக்கியமானது, ஹைலைட் பண்ணீங்க. இப்ப நான் சொல்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்துட்றேன் நான். 13வது சாப்டர்ல இருந்து 18வது சாப்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் திரும்ப 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 நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்குள்ளார நம்ம பார்க்க போறோம், இதெல்லாம் வெளியில பார்க்க முடியாது. ஆச்சாரியர் சொல்றாரு ஏதத்து ந பரப்பிரத்யக்ஷம் லிங்கம். இப்ப சொன்னது 3 குணங்களை கடந்தவனா இருக்கானா இல்லையான்றது, குணாதீதன் எப்படி அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது பிரத்யக்ஷம் இல்லை. உங்க பக்கத்திலேயே ஒரு குணாதீதன் இருப்பான், நம்ம தெருவிலேயே இருப்பான், நம்ம கூடயே ஒரு மாமாவா ஒரு சித்தப்பாவா இருப்பார் ஒருத்தர், நல்ல பக்குவியா இந்த குணங்களோட கண்ட கைதும் இல்லாம இருப்பார், ஆனா நம்மள மாதிரியே இருப்பார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரப்பிரத்யக்ஷம் ந, இது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரத்யக்ஷமா அவன் குணாதீதனா இருக்கான் அப்படின்னு வெளியில யாருக்கும் தெரியாது. வெளியில தெரியக்கூடிய லிங்கம் இல்லை, இந்த அடையாளங்கள் எதுவுமே வெளியில தெரியக்கூடிய லிங்கம் இல்லை, மற்றவர்களுக்கு தெரியக்கூடியது இல்லை. கிம் தர்கி, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வாத்ம பிரத்யக்ஷத்துவா. நான் என்னோட என்ன அபிமானத்தோட இருக்கனா, விருப்போட இருக்கனா, வெறுப்போட இருக்கனான்னு எனக்குள்ளார எனக்கு தான் தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாத்ம பிரத்யக்ஷுவாத்த, அவனுக்கு வெளிச்சம், அவனுக்கு தான் பிரத்யக்ஷம் ஒழிய மற்றவர்களுக்கு அது பிரத்யக்ஷமா தெரியாது. ஆத்ம விஷயம் ஏவ ஏதத்து லட்சணம், இதெல்லாம் உள்ளுக்குள்ளார தனக்குள்ளார நடக்கிற விஷயம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் எல்லாம் போட்டுறாதீங்க, சாமி நான் இந்த அடையாளத்தோட எனக்கு எப்படி தெரியும். நான் அதாவது மெசேஜ் யாராவது போட்டாங்கன்னா இது மாதிரி ஏதாவது கேட்பாங்க, கேட்ட போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெசேஜை பண்ண மாட்டேன். சுதந்திரா தேவி அம்மா உங்களுக்குலாம் மெசேஜை நான் போடல, ஏன் தெரியுங்களா, எனக்கு எப்படி தெரியும் நீங்க என்னவா இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார நடக்கிற குணங்களும் குணத்தோட இருக்கக்கூடிய அபிமானங்களும் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. அது தன்னோட தனிப்பட்ட விஷயம். எனக்கு மோகம் இருக்கா, எனக்கு ராகம் இருக்கா, எனக்கு துவேஷம் இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு தெரியாது. நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன், ஆன்சரே பண்ண மாட்டேன். பாதி கொஸ்டின்ஸ்க்கு வந்து யாராவது போடுவாங்க வாட்ஸ்அப்பில், நான் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஏன்னா பக்குவம் வரும்போது அவங்களுக்கே புரிஞ்சும் ஏன் சுவாமி ஆன்சர் பண்ண மாட்டேன்றாருன்றது கூட அவங்களுக்கே புரிஞ்சும் அப்படின்னு. ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு நிறைய கேள்விக்கு வந்து எங்கள் ஆச்சரியர் பதில் சொல்ல. ஏன் பதில் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசனாக இருந்தால் மட்டும், கரெக்டான ரீசன் இருந்தால் சொல்லுவார், இல்லைனா விட்டுருவார். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் கொஞ்ச நாளில் பக்குவி ஆயிடுவான், அவனுக்கே புரியும் நான்சென்ஸ், எல்லாருக்கும் நிறைய கொஸ்டின் நான்சென்ஸ் அப்படின்னு. நமக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா கிரெடிட் எடுக்கணும். நமக்கு சுவாமி வாயில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீவன் முக்தன்னு சொல்லிட்டா நமக்கு எல்லாம் குளிர்ந்து போயிடும். சுற்றி இருக்கிறவன்லாம் நம்மளை ஜீவன் முக்தன்னு சொல்லிட்டா, குணாதீத்தன்னு சொன்னால் நம்ம வந்து குணாதீத்தன் ஆயிட முடியுமா, யோசிச்சு பாரு, ஆக முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்மளை அக்செப்ட் பண்ணணும் மற்றவங்கெல்லாம். என்னது சொல்றாரு, ரெகக்னைஸ் பண்ணணும். எல்லாரும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நினைப்போம். வெளியில இருக்கிறவனுக்கு இதெல்லாம் பிரத்யக்ஷம் இல்லைப்பா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஞானத்தில் இருக்கேன், என்ன அஜ்ஞானத்தில் இருக்கேன், என்ன மோகத்தில் இருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்ம பிரத்யக்ஷ ஆத்ம விஷயம் ஏவ ஏதத்த லட்சணம், இந்த லட்சணம் எல்லாம் நமக்குள்ளார நடக்கிறது, வெளில தெரியாது. நகி சுவாத்ம விஷயம் துவேஷம், இந்த ஆத்ம விஷயமா என்னுடைய மனசுக்குள்ளார நடக்கிற விஷயமா இருக்கிறது எது, துவேஷம், வெறுக்கிறது. அதுக்கப்புறம் ஆகாங்ஷா, விரும்புறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வா ந பரக நகி பரக பஷ்யதி, மற்றவர்கள் பார்க்க முடியாது. இப்போதான் நம்ம 4 முகங்களை வச்சிருக்கோமே, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இவன்லாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்போம் உள்ளுக்குள்ளார. ஆனால் எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா, ஆனந்தமா, உங்களை பார்க்கறதுக்கே மலர்ச்சியா இருக்குச்சு, ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்குச்சு அப்படின்னு வெளியில பார்க்கும்போது ஒன்று பேசுறான். ஆனால் உள்ளுக்குள்ளார என்ன பண்ணிட்டு இருப்பான், கருவிக்கிட்டு இருப்பான் அப்படியே, இவன் வந்தானே, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு. ஆனால் வெளில பேசும்போது மலர்ச்சியா உங்களை பார்த்தது என்னுடைய ஜென்ம சாஃபல்யம் அப்படின்வான். அப்ப எப்படி வெளியில தெரியும்,
உள்ளுக்குள்ளார மனசுல நினைக்கிற எந்த ஒரு விருப்பும் வெறுப்பும் இன்னொருத்தருக்கு தெரியாது. அதே மாதிரி தான் குணாதீத்தன் பாத்தீங்கன்னா இந்த குணங்களோட அட்டாச்மெண்டோட இருக்கானா இல்லையா, அவன் குணங்களை வெறுக்கிறானா இல்ல குணங்களை விரும்புறானா, இது எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே அவனுக்குத்தான் வெட்ட வெளிச்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 23வது ஸ்லோகத்துல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.